வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சித்த யோக மருத்துவ நிபுணர் டாக்டர் சதீஷ்குமார் அவங்களோட வழிகாட்டுதலோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்த மருத்துவத்தோட ரொம்பவே அதிசயமான ஆனா பலருக்கும் முழுமையா தெரியாத ஒரு விஷயத்த பத்தி தான். அதுதான் வர்மம். வர்மம்னாலே ஏதோ மாயாஜாலம் ரகசிய கலைன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லைங்க. நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற உயிர் ஆற்றலை அடிப்படையாக கொண்ட ஒரு அற்புதமான மருத்துவ அறிவியல் இது. வாங்க, இந்த வர்மம்னா என்ன அப்படிங்கறத இந்த விளக்கப்பதிவின் மூலம் ரொம்ப எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவுல நாம முக்கியமா 5 விஷயங்களை கவர் பண்ண போறோம். வர்மம்னா என்ன, இதோட சிகிச்சை முறைகள் எப்படி வேலை செய்து, நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்மம் எப்படி கலந்திருக்கு, இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான எச்சரிக்கை என்ன, அப்புறம் வர்ம சிகிச்சையினால கிடைக்கிற நன்மைகள், இதெல்லாம் தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். வர்மம்னா என்ன, இதோட அடிப்படை என்ன அப்படிங்கறத பாப்போம். நம்ம உடம்புல பல முக்கியமான இடங்கள்ல உயிராற்றல், அதாவது நம்ம லைஃப் ஃபோர்ஸ் தங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட இடங்களை தான் நாம வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த இடங்கள்ல பிராணசக்தி ரொம்பவே அதிகமா குவிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட வர்ம புள்ளிகள்ல அளவுக்கு அதிகமான அழுத்தமோ இல்லனா ஏதோ ஒரு பலமான அடியோ பட்டால் அந்த இடத்தோட ஆற்றல் ஓட்டம் அப்படியே பாதிக்கப்படும். இதத்தான் வர்ம காயம் அப்படின்னு நாம அழைக்கிறோம். இது நம்ம சாதாரணமா கீழே விழுந்து அடிபடுற காயங்களை விட முற்றிலும் வித்தியாசமானதுங்க. இதுல ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு வர்ம மையத்துல அடிபடும்போது அது அங்க இருக்கிற ஆற்றல் ஓட்டத்தை மட்டும் தடுத்துச்சுன்னா அது வர்ம காயம். ஆனா சில நேரங்கள்ல அதே வர்ம புள்ளில அடிபட்டு அந்த இடத்துல இருக்கிற எலும்பும் உடைஞ்சிருச்சுன்னா அத வர்ம முறிவு காயம் அப்படின்னு ரொம்ப தெளிவா பிரிக்கிறோம். சாதாரணமா ஒரு எலும்பு முறியறதுக்கும் இந்த வர்ம முறிவு காயத்துக்கும் சிகிச்சையில ரொம்பவே பெரிய வித்தியாசம் இருக்கு. அடுத்து 2வது பகுதி, இந்த வர்ம சிகிச்சை உண்மையில் எப்படித்தான் வேலை செய்யுது. அடிப்பட்ட அந்த வர்ம புள்ளிகளை சரியான முறையில அளவோட அழுத்தி தடவி அல்லது ஏக்கி அந்த உயிராற்றல் ஓட்டத்தை மறுபடியும் சீர்படுத்துறது தான் இந்த வர்ம சிகிச்சை. இதை நம்ம சித்த மருத்துவ மரபுல இழக்கு முறை அல்லது வர்மம் ஒத்துதல் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இது ஏதோ சும்மா உடம்பு தொட்டு மசாஜ் பண்றது கிடையாதுங்க. நம்ம உடம்புக்குள்ள ஓடுற அந்த கரண்ட்டை, அதாவது உயிர் ஆற்றலை மறுபடியும் டியூன் பண்ற ஒரு துல்லியமான அறிவியல் முறை இது. 3வது பகுதி, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்மம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க சின்ன வயசுல கவனிச்சிருப்பீங்க. யாராவது கீழே விழுந்தாலோ இல்ல சாப்பிடும்போது பொறையேறினாலோ உடனே வீட்ல இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு முதுகுல தட்டுவாங்க, இல்லனா நெஞ்சில தடவி கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல கைய பிடிச்சு இழுப்பாங்க. இது எதுவுமே சாதாரணமான செயல்கள் கிடையாதுங்க. இது எல்லாமே ஒரு வகையான வர்ம இழக்குமுறை சிகிச்சைகள் தான். நம்ம தாத்தா பாட்டிக்கு உள்ளுணர்வாகவே இந்த ஆற்றல் மையங்களை எப்படி தூண்டி விடணும்னு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. சின்ன குழந்தைங்க சில நேரத்துல காரணமே இல்லாம ரொம்ப அழுவாங்க. அப்போ அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லேசா அழுத்தி பிடிப்பாங்க. இத நாடி பிடிப்பது அப்படின்னு சொல்வாங்க. இப்படி அந்த குறிப்பிட்ட வர்ம புள்ளியை அழுத்துறது மூலமா குழந்தையோட உடம்பு தானாவே அமைதியாயிடும். ஆமாங்க, இதுவும் ஒரு தொன்மையான வர்ம முறைதான். நம்ம கலாச்சாரத்துல இந்த அறிவியல் எவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்கு பாத்தீங்களா? இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இல்ல ஏதோ ஒரு போர் அடிக்கிற மீட்டிங்லயோ நாம உட்கார்ந்திருக்கும் போது நாம அறியாமலேயே கன்னத்திலே கை வச்ச உட்கார்ந்தா உடனே ஒரு தூக்க உணர்வு வரும். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும், சரிதானே? அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன்னா நம்ம கண்ண பகுதியில உறக்க கால வர்மம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தூக்க புள்ளி இருக்கு. ஆமா, நம்ம கன்னத்துல தான் அந்த வர்ம புள்ளி இருக்கு. அந்த இடத்துல நம்ம கையோட அழுத்தம் தொடர்ந்து விழும்போது நம்ம உடம்பு தானாகவே ரிலாக்ஸ் ஆகி நரம்புகள் எல்லாம் அமைதியாகி தூக்க உணர்வு வந்துடுது. வர்மம் எந்த அளவுக்கு நம்ம உடல் இயக்கத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியாதுங்க. 4வது பகுதி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இத கவனமா கேளுங்க. வர்மம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ முறை. இதுல இருக்கிற புள்ளிகளை சரியான முறையில இயக்கினா நோய்கள் எப்படி குணமாகுமோ அதே போல தெரியாம தவறாக அழுத்தினா அது ரொம்ப பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். அதனால எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாம நாமவே இந்த வர்ம புள்ளிகளை அழுத்தி பார்க்கிறது மிகவும் தவறானது. முறையான பயிற்சி பெற்ற அனுபவமுள்ள வர்ம மற்றும் சித்த மருத்துவ நிபுணர்களிடம் மட்டுமே நீங்க சிகிச்சை பெறணும். இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. 5வது மற்றும் கடைசி பகுதி, வர்ம சிகிச்சையினால நம்ம உடம்புல ஏற்படுற நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வர்மம்ங்கிறது உடம்ப முழுமையா குணப்படுத்துற ஒரு சிகிச்சை.
எவ்வளவு நாள்பட்ட உடல் வலியா இருந்தாலும் இத சிறப்பான முறையில குறைச்சிடும். பாதிக்கப்பட்ட நரம்புகளோட செயல்பாட்டை சரி செய்யும், நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கி, இறுக்கமா இருக்கிற தசைகளை தளர்த்தி, ஒட்டுமொத்த உடல் சக்தியையும் அதிகரிக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருக்கு ஆழ்ந்த மன அமைதியையும் இந்த சிகிச்சை கொடுக்குதுங்க. உடலையும் மனசையும் ஒரே நேரத்துல குணப்படுத்துற ஆற்றல் இந்த வர்மக்கலைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த விளக்கப்பதிவிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கிற வர்மம் என்பது ஏதோ கட்டுக்கதையோ பழமையான நம்பிக்கையோ கிடையாது. இது நம்ம உடம்போட உயில் ஆற்றல, பிராண சக்திய அடிப்படையாக கொண்ட ஒரு துல்லியமான அறிவியல் முறை. நமக்கு தெரியாமலேயே இன்னும் என்னென்ன வர்ம புள்ளிகளை நாம அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வர்மம் பத்தின ஒரு புதிய பார்வைய இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்திருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான்